பின்னால் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் அண்ணன் அவர்கள் வந்தார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்தில் 13 லட்சம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றாக யோசித்து பாருங்கள். பாலிக்கு தங்கம் என்பது 13 லட்சம் பேருக்கு 10 ஆண்டு காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல லேப்டாப் என்பது 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது எல்லாமே நிறுத்திவிட்டார்கள். ஆட்சிக்கு வந்தது ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், ஸ்டாலின் தான் வருகிறார், விடியல் தர போகிறார் என்று ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தார்கள். நான் வந்தால் பெண்களுக்கு 1000 ரூபாய் என்று சொன்னார். அண்ணன் சொன்னார், நாங்கள் வந்தால் சிலிண்டர் என்ற விலை ஏறிக்கொண்டே செல்கின்றது, ஆகையால் இத்தோடு சேர்ந்து நாங்கள் 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்போம் என்று சொன்னார். பெண்கள் கணக்கு போட்டு பார்த்தார்கள். 6 சிலிண்டர் இருந்தால் 6000 ரூபாய், ஆனால் இது 12000 ரூபாய் வருகின்றது என்று ஏமாந்து வாக்களித்து விட்டார்கள். வாக்களித்ததுக்கு பின்னால் அம்மா அவர்களும் சரி அண்ணனும் சரி கொடுத்த வாக்குறுதியை முதல் கையெழுத்திட்டு நிறைவேற்றினார். அதைத்தான் நான் முன்னே சொன்னேன். மிக்சி கிரைண்டராக இருந்தாலும் சரி, தாலிக்கு தங்கமாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் அம்மா அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கின்ற போது அந்த 3 கையெழுத்தும் விட்டார்கள். ஆனால் இவர்கள் 1000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு அனைத்து தாய்மார்களுக்கும் சொல்லிவிட்டு நாங்கள் சட்டமன்றத்திலே போராடினோம், மாவட்ட தலைநகரிலே பல கட்ட போராட்டம் நடத்தினோம். நடத்தியதுக்கு பின்னால் தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி 1,13 லட்சம் பேர் 27 மாதங்கள் கழித்து கொடுத்தார்கள். எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன், கருணாநிதி அவர்கள் 2 ஏக்கர் நிலம் என்று சொல்லி ஏமாற்றினாரோ அதே போல் அவருடைய மகன் 1000 ரூபாய் என்று சொல்லி 27 மாதங்கள் கழித்து 1000 ரூபாய் கொடுத்தார். அதுபோல் ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், அதற்கு பின்னால் 4 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்றது. 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் நம்மளை புறக்கணித்து விடுவார்கள். ஆகையால் அந்த 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 27 மாதங்கள் கழித்து அந்த 1000 ரூபாய் கொடுத்தார். பெண்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திமுக உங்கள் வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்தால் எங்களுக்கு பாக்கி 27,000 ரூபாய் இருக்கின்றது, அதை கொடுத்துவிட்டு நீங்கள் வாக்கு கேளுங்கள் என்று சொல்லுங்கள். அப்பொழுதுதான் பொய்யான வாக்குறுதியை கொடுக்க மாட்டார்கள். எதை நிறைவேற்ற முடியுமோ அதை கொடுப்பார்கள். ஆக நாம் கேள்வி கேட்கின்ற போதுதான் அவர்கள் பயப்படுவார்கள். உண்மையான வாக்குறுதியை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் மக்கள் ஏமாந்து வாக்களித்து விடுகின்றார்கள். ஆக 27,000 ரூபாய் எங்களுக்கு பாக்கி இருக்கின்றது, அதை கொடுங்கள் என்று கேளுங்கள்.